மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். Blessings in the name of the resurrected Savior. உங்கள் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலை வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை
உங்களை வந்து தொடட்டும், உங்கள் சூழ்நிலையை மாற்றட்டும். அவருக்கு எல்லா ஆற்றலும் உண்டு. God is able to change any situation. மனுஷனுக்கு கடைசி எதிரியாய் இருக்கிற மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை மரிக்க செய்தவர். Amen. Through resurrection, Jesus brought death to death. Amen. Praise God. இந்த நாளிலும் இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளின் ஆராதனை, இந்த நாளின் ஜெபம், இந்த நாளின் செய்தி உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையில் உயிர்த்தெழுந்த நாளை அனுசரிக்கிற இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக கூடி வந்திருக்கிறோம். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பீராக. துவக்கம் முதல் முடிவு வரை இந்த ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய வார்த்தையும் உம்முடைய வரங்களும் வல்லமையும் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் நீக்கப்படுவதாக. ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னம் எங்களை நிரப்பி ஆசீர்வாதத்தோடு அனுப்பட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. Once again welcome. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய புகழை பாடுவோம். ஆண்டவர் அதில் பிரியப்படுவாராக. Amen. Let us worship the Lord this Easter Sunday. பாஸ்டர் இயேசுதாஸ் அவர்கள் நம்மை ஆராதனையிலே நடத்துவார்கள். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், உயர்த்துவோம். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் 2 நாட்கள் தான் உண்டு. ஒன்று பிறந்த நாள், இன்னொன்று இறந்த நாள். ஒன்று தோற்றம், இன்னொன்று மறைவு. ஒன்று பிறப்பு, இன்னொன்று இறப்பு. ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு 3வது ஒரு நாள் இருக்கிறது. அதுதான் அவர் உயிரோடு எழுந்த நாள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. உலகத்தில் திறந்த கல்லறை ஒன்று உண்டென்றால் அது ஆண்டவராகிய இயேசுவின் கல்லறை. உலக சரித்திரத்தில் எந்த இடத்தில் போய் பார்த்தாலும் சரி, சென்னையாயிருக்கட்டும், மெரினா பீச்ல முன்னாள் முதலமைச்சர்கள் 4 பேருடைய கல்லறை இருக்கிறது. அந்த கல்லறைக்கு போகும்போது மக்கள் அமைதியாய் நிற்கிறார்கள். காரணம், கல்லறை மூடி இருக்கிறது. மௌன அஞ்சலி செலுத்துகிறார்கள். சோகம் அங்கே தெரிகிறது. டெல்லிக்கு போய் பார்த்தாலும் இந்த தேசத்தின் முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேருவின் கல்லறை, 17 ஆண்டுகள் பிரதமராய் இருந்தவர், அவருடைய கல்லறை மூடித்தான் இருக்கிறது. நம்முடைய ரூபாய் நோட்டுகளை அலங்கரிக்கிற தேச தந்தை காந்தியடிகள் கல்லறை, வீர் பூமி மூடித்தான் இருக்கிறது. நான் சொல்லிக்கொண்டே போகலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆதாரங்களை. உலகத்தில் எந்த மனிதனின் கல்லறையும் மூடித்தான் இருக்கிறது. மத தலைவர்களின் கல்லறைகள், நினைவிடங்கள் எல்லாம் மூடி இருக்க, நான் பிரசங்கம் பண்ணுகிற அல்லது நாம் ஆராதிக்கிற இயேசுவின் கல்லறை மட்டும் உலகத்தில் திறந்திருக்கிறது. அந்த கல்லறைக்குள் நாம் போக முடியும், முழங்கால் படியிட முடியும், ஜெபிக்க முடியும், துதிக்க முடியும். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட உயிர்த்தெழுந்த தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஏன் அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது? அவர் அங்கே இல்லை. எல்லா கல்லறைகளுக்குள்ளும் எலும்புகளும் துர்நாற்றமும் இருக்கும். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்ட கல்லறை திறந்த கல்லறை. 3வது நாள் அவர் உயிரோடு கூட எழுந்து 40 நாள் இந்த பூமியில் வாழ்ந்து தன்னை உயிருள்ளவராய் காண்பித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். 2 கரங்களை உயர்த்தி, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை
செய்கிறோ. ஒரு பயபக்தியோடு கூட கரங்களை உயர்த்தி, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. பாடினால் முழு இருதயத்தோட, கை தட்டினால் முழு பலத்தோட, துதித்தால் முழு சத்தத்தோட, எதை செய்தாலும் முழு இதயத்தோட, நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்யுங்கள். நல்ல நாளிலே உலகமெல்லாம் சந்தோஷமாய் கொண்டாடுகிற ஒரு நாள் ஈஸ்டர். ஈஸ்டர் ஆஃப் த மாஸ்டர், ஈஸ்டர் ஆஃப் த மாஸ்டர். நம் எஜமானுக்கு, அவரை உயிர்த்தெழுந்த, அவர் உயிரோடு எழுந்த நாள் இந்த நல்ல நாள். ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அவர் உயிரோடு எழுந்ததை அறியாததினால் தான் சீஷர்கள் துக்கமாயிருந்தார்கள், பயந்திருந்தார்கள், வீட்டுக்குள் இருந்தார்கள், பூட்டிக் கொண்டிருந்தார்கள், துக்கத்தோடு நடந்து போனார்கள். அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அறிந்தவுடன் வாழ்க்கை மாறினது. அறிந்த நாம் சந்தோஷமாய் அவரை ஆராதிக்கலாமா? வென்றனரே நம் இயேசு பரன் என்றென்றும் ஜெயித்தெழுந்தார். ஜெயமே அடைந்துமே இரட்சகரில் வளருவோம். கரங்களை தேடி பாடலாமா? இந்த காலை வேளையில அவரை ஆராதிக்க முழு இதயத்தோடு முழு மனதோடு நன்றி உள்ள இதயத்தோடு துதிக்க ஆயத்தப்படுவோம். பரலோகம் மகிழட்டும், தேவ பிரசன்னம் நம் ஆராதனை நிரப்பட்டும். வென்றனரே நம் இயேசு பரன் என்றென்றும் ஜெயித்தெழுந்தார். வென்றனரே நம் இயேசு பரன் என்றென்றும் ஜெயித்தெழுந்தார். ஜெயமே அடைந்துமே இரட்சகரில் வளருவோம். ஜெயமே அடைந்துமே இரட்சகரில் வளருவோம். வென்றனரே நம் இயேசு பரன் என்றென்றும் ஜெயித்தெழுந்தார். ஜெயமே அடைந்துமே இரட்சகரில் வளருவோம். ஜெயமே அடைந்துமே இரட்சகரில் வளருவோம். வென்றனரே நம் இயேசு பரன் என்றென்றும் ஜெயித்தெழுந்தார். கரங்களை தட்டி சந்தோஷமா பாடலாமா? சேதம் ஏதும் நெருங்கிடா, தேவன் தாங்குவார். துன்பம் யாவும் நீங்கிடும், இன்பம் என்றும் தங்கிடும். Thank you Lord. சேதமேதும் நெருங்கிடா, தேவன் தாங்குவார். சேதமேதும் நெருங்கிடா, தேவன் தாங்குவார். துன்பம் யாவும் நீங்கிடும், இன்பம் என்றும் தங்கிடும். துன்பம் யாவும் நீங்கிடும், இன்பம் என்றும் தங்கிடும். வென்றனரே நம் இயேசு பரன் என்றென்றும் ஜெயித்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த நல்ல நாளிலே நம்முடைய நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்றவர். இந்த நாள் வரை நம்மை பாதுகாத்தவர், இனிமேலும் நமக்கு முன் செல்கிறவர். அவர் சொன்னார், நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன். I will go before you சொன்னார். உங்களுக்கு முன்னால போவேன். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் நம்மளை முன்னால விட்டுட்டு அவர் பின்னால வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, நமக்கு முன்னால போகிற தெய்வம். உயிர்த்தெழுந்த இயேசுவை உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் நம் கரத்தை பிடிக்கும் போது நமக்கு முன்னே சென்று நமக்கு வழிகாட்டுகிறார். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று அவர் வழிகாட்டுகிறவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேலும் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர் காட்டுகிற வழியில் நடந்தால் நமக்கும் ஜெயம்தான், நாமும் ஜெயிப்போம்.
தீங்கு நாளில் மறைத்துமே சுகமாய் காத்து மூடுவார். தீங்கு நாளில் மறைத்துமே சுகமாய் காத்து மூடுவார். தகுந்த வேளை கரத்தினில் உயர்த்தி ஜெயமே நல்குவார். தகுந்த வேளை கரத்தினில் உயர்த்தி ஜெயமே நல்குவார். வென்றனரே நம் இயேசு பரன் என்றென்றும் ஜெயித்தெழுந்தார். தேவனோடு செல்லுவேன், மதிலை தாண்டி பாயுவேன். தாவீது சொல்றார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவன் நம்மோடு இருந்தால், with God I am a majority என்று சொன்னார் ஒரு பரிசுத்தவான். தேவன் நம்மோடு இருந்தால் 10,000 பேர் நமக்கு எதிராக நிற்கலாம், நாம் ஒருவர் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் தான் பெரும்பான்மை, நாம் தான் ஜெயிக்கிறவர்கள், நமக்கு தோல்வி இல்லை. தேவனோடு செல்லுவேன், மதிலை தாண்டுவேன். நான் தாண்ட முடியாததை அவர் தாண்ட வைப்பார், நான் செய்ய முடியாததை அவர் செய்ய வைப்பார். அவர் கரத்தில் வாழ்க்கை அர்ப்பணித்து பாடலாமா? தேவனோடு செல்லுவேன், மதிலை தாண்டி பாயுவேன். தேவனோடு செல்லுவேன், மதிலை தாண்டி பாயுவேன். உலகை ஜெயிக்கும் தேவனால் யாவும் ஜெயித்து செல்லுவேன். உலகை ஜெயிக்கும் தேவனால் யாவும் ஜெயித்து செல்லுவேன். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர். கரங்களை உயர்த்தி, வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தேவனோடு செல்லுவேன், மதிலை தாண்டி பாயுவேன். தேவனோடு செல்லுவேன், மதிலை தாண்டி பாயுவேன். உலகை ஜெயிக்கும் தேவனால் யாவும் ஜெயித்து செல்லுவேன். உலகை ஜெயிக்கும் தேவனால் யாவும் ஜெயித்து செல்லுவேன். வென்றனரே நம் இயேசு பரன் என்றென்றும் ஜெயித்தெழுந்தார். ஜெயமே அடைந்துமே இரட்சகரில் வளருவோம். ஜெயமே அடைந்துமே இரட்சகரில் வளருவோம். வென்றனரே நம் இயேசு பரன் என்றென்றும் ஜெயித்தெழுந்தார். அவர் சர்வ வல்லவர், உள்ளங்கையில் நம்மை வரைந்தவர், நமக்காக யாவையும் செய்கிறவர். அவரை துதிக்கலாம், அவரை உயர்த்தலாம். அவர் சர்வ வல்லவர், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. பாடுங்க. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே
ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. Oh Lord God, thou hast made the heavens and the earth by thy great power. Oh Lord God, thou hast made the heavens and the earth by thine outstretched arm. Nothing is too difficult for thee. Oh, nothing is too difficult for thee. Nothing is too difficult for thee. Oh, nothing is too difficult for thee. Oh, great and mighty God, great in counsel and mighty indeed. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Oh, 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 nothing, 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 absolutely nothing, nothing is too difficult for thee. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாள், அந்த வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சில பெண்கள் கல்லறைக்கு வருகிறார்கள். கல்லறைக்கு வரும்போது சோகத்தோடு வருகிறார்கள். அவர்கள் பிரச்சனை என்ன? இயேசு கிறிஸ்துவை எங்கே அடக்கம் பண்ணினார்கள் என்று அவர்கள் பார்த்தார்கள். அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தில் ஒரு கல்லறைக்குள் இயேசு வைக்கப்பட்ட பின்பு ஒரு பெரிய கல்லை வைத்து அந்த கல்லறையை மூடினார்கள். There was a big stone. ஒரு பெரிய கல் அந்த கல்லறையை அடைத்திருந்தது. இவர்கள் பிரச்சனை என்ன? இயேசுவின் சரீரத்தை பார்க்க வேண்டும், அதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சில நறுமண பொருட்களோடு கூட வருகிறார்கள். ஆனால் அவர்கள் உள்ளத்தில் மிகுந்த கவலை. ஐயோ, இந்த கல்லை நமக்காய் எவன் புரட்டி தள்ளுவான்? இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அறியாத ஸ்திரீகள், ஐயோ இந்த கல்லை நமக்காய் எவன் புரட்டி தள்ளுவான்? எவன் இந்த கல்லை புரட்டி தள்ளுவான்? Who will roll the stone for us? எனக்காய் இந்த கல்லை எவன் புரட்டி தள்ளுவான்? பெரிய ஒரு கேள்வி. துக்கத்தோடு வருகிறார்கள். என்ன ஆகுமோ, பார்க்க முடியுமோ, முடியாதோ, ஒரு பெரிய கல் ஒன்று அடைத்திருக்கிறதே என்கிற வேதனையோடு வருகிறார்கள். இந்த காலை வேளையில ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆன்லைனில் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஆராதனையில் கலந்து கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் உள்ளத்திலும் வெளியே சொல்ல முடியாத ஒரு பாரம். இது நீங்காதா? என்னால் முடியவில்லையே, தள்ளி தள்ளி பார்த்தும் புரட்ட முடியாத ஒரு கல்லை போல ஒரு பெரிய பாரம் என் உள்ளத்தில் இருக்கிறதே. I don't know what to do. என்ன செய்ய போறேன் தெரியலையே என்று நீங்கள் யோசித்துட்டு இருக்கீங்களா? அந்த ஸ்திரீகள் எல்லாரும் தலை கவிழ்ந்தவர்களாக மனதில் பாரத்தோடு துக்கத்தோடு, ஐயோ இந்த கல்லை நமக்காய் எவன் புரட்டி தள்ளுவான், எவன் புரட்டி தள்ளுவான்ங்கிற கேள்விக்குறியோடு வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கண்ணேறிட்டு பார்த்த போது, அவர்கள் கல்லறை கிட்ட வரும்போது நெருங்கும் போது அப்படி மேல பார்க்கறாங்க. பார்த்தால் வசனம் சொல்லுகிறது, அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. That stone was already moved and rolled away. அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. It was a great shock for them. அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. இந்த கல்லை நமக்காய் புரட்டுவது யார் என்று யோசித்தால், ஏற்கனவே கல் புரட்டப்பட்டு விட்டதே என்று யோசித்தால், அங்கே தேவதூதர்கள் நிற்கிறார்கள். கல் புரட்டப்பட்டிருந்தது. அவர்களுக்கு மட்டில்லா மகிழ்ச்சி. இந்த ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்த நன்னாளிலே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் உள்ளத்தில், உங்கள் இதயத்தில், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த புரட்ட முடியாத கல்லை போல, அந்த பாறாங்கல்லை போல இயேசு கிறிஸ்துவை கல்லறைக்குள் வைத்திருந்தார்களே, கல்லறையில் வைத்த ஒரு கல்லை வைத்து அடைத்தார்களே, அந்த கல், அதனுடைய எடை சுமார் 2.5 டன். 20 பேர் தள்ளினால் கூட தள்ள முடியாதாம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய கல். சுமார் 2.5 டன், 2500 கிலோ. ஒரு மனிதன் தள்ள முடியாது, ஒரு பெண் தள்ள முடியாது. சுமார் 20 பேர் தள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கல். எங்களால் முடியாது, என்னால் முடியாது என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு கண்ணேறிட்டு பார்த்தபோது அந்த கல் ஏற்கனவே தேவனுடைய வல்லமையினால் புரட்டப்பட்டிருந்தது என்பதுதான் குட் நியூஸ் ஆஃப் திஸ் டே. இந்த நாளின் நற்செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் நினைக்கிற, ஐயோ மாறாதா, மாற வழி இல்லையே, நடக்காதா, நடக்காது போல இருக்க நினைக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுகிற நாள் தான் இந்த ஈஸ்டர் நாள். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வல்லவர். அவரை நோக்கி பாருங்கள். அவர்கள் கண்ணேறிட்டு பார்த்தார்கள், வசனம் சொல்லுகிறது. மேல பார்க்கறாங்க,
அது வரைக்கும் கீழே பார்த்தாங்க. கீழே பார்த்தா அவருடைய கவலையெல்லாம் நினைக்க நினைக்க தலை கவிழ்கிறது. ஆனால் மேலே பார்த்தால் கல் புரட்டப்பட்டிருந்தது. இந்த நல்ல நாளில உங்கள் வாழ்க்கையின் கற்களை புரட்டுகிற தெய்வம், பாறாங்கல்லை போல, சுமக்க முடியாத சுமையை போல சுமந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில அதை புரட்டி தள்ளுகிற ஒரு தெய்வம் உயிரோடு கூட இருக்கிறார். உயிரோடு கூட இருக்கிறார். உயிரோடு கூட இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி Thank you Lord. நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். இந்த பெண்கள் மட்டும் இல்லைங்க, பைபிள்ல எங்கெல்லாம் யாரெல்லாம் இயேசுவை நோக்கி மேலே பார்த்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதம். பழைய ஏற்பாட்டில் யாபேஸ் என்று ஒரு மனிதன், அவங்க அம்மாவே அவனுக்கு துக்கம்னு பேர் வைக்கிறாங்க. கண்ணீர். ஜாபஸ் மீன்ஸ் சாரோ, டியர்ஸ், பெயின், ஆகனி, சஃபரிங், சொல்லிட்டே போலாம். நான் இவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க. ஒரு அம்மா துக்கம்னு பேர் வைக்கிறாங்க. அவன் எங்க போனாலும் அவனை துக்கம் துக்கம் துக்கம்னு கூப்பிடுறான். அம்மா பக்கமே அவனுக்கு ஆறுதல் இல்லை. உலகத்துல பெரிய அன்பு அம்மாவின் அன்பு. அந்த அம்மாவே அவனுக்கு ஆறுதலா இல்லை. எங்க போனாலும் ஆறுதல் இல்லை. அவன் ஒரு முடிவு பண்றான், என் வாழ்க்கையை மாற்றணுமா, நான் சந்தோஷமா மாறணுமா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா. என்னை பெற்ற தாயே எனக்கு ஒரு சந்தோஷமா இல்லாத போது உலகத்துல வர வழியே இல்லை என்று நினைத்தவன், வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனை நோக்கினான். He looked unto the God of Israel. இஸ்ரவேலின் தேவனை நோக்கினான். அவன் வரலாறை ஆண்டவர் எப்படி எழுதுகிறார் தெரியுமா? 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9, 10ஆம் வசனத்துல எல்லாரும் ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து ஆரம்பிப்பார்கள். என் ஆண்டவர் அவனுடைய வளர்ச்சியிலிருந்து ஆரம்பிக்கிறார். என்ன தெரியுமா எழுதுகிறார்? யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். He was more honorable than all his brothers. ஒரு சபிக்கப்பட்ட நிலையில் இருந்தவன். ரகசியம் என்ன? அவன் தோல்வி எப்படி வெற்றியாய் மாறிற்று, அவனுடைய நஷ்டம் எப்படி லாபமாய் மாறிற்று, அவன் துக்கம் எப்படி சந்தோஷமாய் மாறிற்று. இஸ்ரவேலின் தேவனை நோக்கினான். அவர் தான் மாற்ற முடியும்னு கண்டுகொண்டான். அவங்க அம்மா நினைச்சாங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க, இவன் உருப்பட மாட்டான்ட்டு. ஆனா வசனம் சொல்லுது, எல்லாரை விட இவன் தான் நல்லா இருந்தான். ரகசியம் படிப்பல்ல, பணம் அல்ல, அறிவல்ல, புத்தி அல்ல, திறமை அல்ல, தாளந்தல்ல, கர்த்தரை நோக்கி பார்த்தான். அவரை நோக்கி பாருங்க. உங்க கண் அவர் மேல போச்சுன்னா உங்க வாழ்க்கையை மேல போயிடும். புதிய ஏற்பாட்டில் ஸ்தேவான், எல்லாரும் கல்லை எடுத்து பல்ல கடிச்சு அவனை கொல்லணும்னு நிற்கிறாங்க. அவன் மேலே பார்க்குறான். அங்கே இயேசுவானவர் எழும்பி நிற்கிறார். கீழே பார்த்தா பிரச்சனைகள் தான், உலகத்தை பார்த்தா பிரச்சனை தான். ஆனால் மேலே பார்த்தா இயேசு எழும்பி நிற்கிறார். மகனே, உனக்கு 1000 பிரச்சனையா, பயப்படாத. அந்த பிரச்சனையில் நீ உண்மையா இருக்கிற, உனக்கு கை கொடுக்க நான் இருக்கிறேன். ஒருத்தர் எழும்பிட்டார்னா ஏதாவது செய்ய போறான்னு அர்த்தம். நிறைய நான் சொல்லலாம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ரதங்களையும் குதிரைகளையும் நம்பினவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். யாரு? கர்த்தரை நம்புகிறவர்கள். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நம்ம வீட்டுல எல்லாம் பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு மட்டும்தான் இருக்கும். ஆனா அதனுடைய மூலம், பேக்ரவுண்டு, அதுக்கு முன்னால கவனிக்க வேண்டியது, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இன்னைக்கு அவரை நோக்கி பார்க்கிற எவராய் இருந்தாலும் தலை நிமிர பண்ணுகிறவர், உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. அவரை பாருங்க, உங்க தலை நிமிரும். உங்களை தலை நிமிர பண்ணுகிறவர் அவர்தான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நமக்கா இந்த கல்லை எவன் புரட்டி தள்ளுவான்னு யோசித்த பெண்கள் கண்ணேறிட்டு பார்த்தபோது, மேலே பார்த்தபோது கல் புரட்டப்பட்டிருந்தது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாள். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிற நாள், கல் புரட்டப்பட்ட நாள். நீங்கள் துள்ளி குதித்து கர்த்தரை ஆராதிக்க நாள். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா.
நல்ல கைத்தட்டி சந்தோஷமாய், நல்ல கைத்தட்டி ஹalleluya ஹalleluya. வெற்றி வருகிறது, ஜெயம் வருகிறது. கைத்தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். உயிர்த்தெழுந்த தெய்வம் நம்ம அருகில் இருக்கிறார். நிச்சயம் ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென் ஆமென் ஆமென். Praise the Lord. Thank you, Pastor Yesudas, for leading us in worship. பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை கொடுக்க என் ஆண்டவரால முடியும். நல்லா கவனிங்க. எரிகிற தீக்குள்ள 3 வாலிபர்களை அந்த ராஜா தூக்கி எறிந்தான். அதற்கு முன்னதாக அவர்களை பயமுறுத்தும் பொழுது அவன் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினான்? என்னுடைய கைக்கு விடுவிக்கிற தேவன் யார் என்று சவால் விட்டான். அதற்கு இவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? விடுவிக்க வல்லவர். விடுவிக்காமற் போனாலும் அந்த ரெவலேஷன் எங்களுக்கு உண்டு. எங்கள் தேவனால எல்லாம் கூடும். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. My God is able to deliver. But even if he does not deliver in this instance, இந்த சூழ்நிலையில, இந்த சம்பவத்தில் ஒருவேளை அவருடைய அனந்த ஞானத்தினாலே அவர் வேறு ஒரு பெரிய நோக்கத்தை இதன் மூலம் நிறைவேற்றுவதற்கு திட்டமிட்டிருந்தால், ஒருவேளை எனக்கு புரியாமல் இருக்கிற ஒரு தேவனுடைய வழி அதிலே, தேவனுடைய ஞானம் அதிலே விளங்கும் என்றால் பரவாயில்ல. பட் என் ஆண்டவரால முடியும் என்ற அந்த காரியம் இருக்கிறதே, மை காட் இஸ் ஏபிள் டு டெலிவர் என்ற ஒரு காரியம் இருக்கிறதே, அந்த காரியத்தை, அந்த விசுவாசத்தை, அந்த வெளிப்பாடை அசைக்க முடியாது. ஐ ஹாவ் தட். சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், சூழ்நிலைகள் நமக்கு முழுமையாக புரியாது. அந்த புரியாத நேரத்தில் தேவனை நாம் நம்முடைய கொஞ்சம் அறிவில் பார்க்கிறபடியினால அவருடைய கேரக்டரையும் அவருடைய அந்த எபிலிட்டியையும் நம்ம கொஸ்டின் பண்ண ஆரம்பித்து விடுவோம். நமக்கு செய்யவில்லை என்பதனாலே. நான் சொல்லுகிறேன், தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். He is able. மரணத்தை ஜெயித்த இயேசுவை இன்றைக்கு கொண்டாடுகிறோம். முழு உலகத்திற்கு இந்த 2000 வருஷத்துல, அல்லது உலகம் தோன்றினது முதல் கூட நான் சொல்லுகிறேன், இது ஒரு பெரிய ஒரு குட் நியூஸ். மரணத்தை ஒருவர் ஜெயித்து விட்டார், பாதாளத்தை வென்று விட்டார் என்ற ஒரு செய்தி, ஒரு blessed message. It brings hope. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் என்னுடைய பிரசங்கம் விருதா, நம்முடைய விசுவாசம் விருதா என்று பவுல் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். So on this resurrection day, என் ஆண்டவரால கூடாதது ஒன்றுமில்லை. டாக்டர்கள் ரிப்போர்ட் ஒரு பக்கம் இருக்கும், அல்லது நம்முடைய லாஜிக்கல் கன்க்ளூஷன், seeing various things in our life, இதுதான் என்று முடிவு. இதற்கு பிறகு ஒரு வழி இல்லை என்ற ஒரு நிலை இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போகும். எனக்கு படிப்பில்லை, எனக்கு நல்ல பேக்ரவுண்ட் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது, ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வர முடியாது. அதாவது படித்தவர்கள்
பணபலம் உள்ளவர்கள், அழகானவர்கள், ஆங்கிலம் பேசத் தெரிந்தவர்கள், செல்வாக்கு உள்ளவர்கள், பின்னணி உள்ளவர்கள், இப்படியெல்லாம் நாம் பட்டியலிட்டு நமக்கு ஏன் நடக்காது என்பதற்கு லாஜிக்கல் சென்ஸை நீங்கள் ஒருவேளை உடையவர்களாக இருக்கலாம், அல்லது அதை குறித்து நீங்கள் பேசலாம். நான் சொல்லுகிறேன், எந்த ஒரு லாஜிக்கல் சென்ஸையும் உடைத்து மிராக்குலஸ் இன்டர்வென்ஷனோட என் ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதை நன்றாக இந்த ஈஸ்டர் நன்னாளிலே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வரப்போகிற தேர்தல், ஆண்டவர் தான் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை தள்ளுகிறவர். அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இவிஎம்ஸ், அதில் கை வச்சிருவாங்க என்ற காரியங்கள் சிலருக்கு இருக்கிறது. உண்மை, செய்யலாம், ரிமோட்ல கண்ட்ரோல் பண்ணலாம் என்று கூட சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற கவர்மெண்ட்ஸ் இன்றைக்கு உலகத்தில் உண்டா? எஸ், நிறைய கண்ட்ரியில் இந்த காரியங்கள் நடக்கத்தான் செய்கிறது என்று சொல்லப்படுகிறது. சரி, அப்படி நடக்கிற காரியத்தில் ஒருவேளை தேவன் அதையெல்லாம் அவர்கள் என்ன முயற்சி பண்ணினாலும் அது செயல்படாமல் சூப்பர் நேச்சுரலா அந்த காரியத்தில் இடைப்பட்டு மாற்றத்தை கொண்டு வர தேவனால் முடியுமா? அதாவது ஆண்டவர் ஒரு ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன்ல இருப்பாரு. இவங்க இப்படி மிஷின்ல கை வச்சிருவாங்க, நம்ம என்னத்தான் ஜெபம் பண்ணாலும் மிஷின்ல கை வச்சிருவாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் சொல்றேன், அப்ப ஆண்டவரால மிஷின்ல அவங்க கை வச்சா அவரால் பவர்லெஸ் ஆயிடுவாரா? தட் இஸ் மை question. No, he can change any situation, supersede any given situation. He can bulldoze any barrier if he wants to do. So therefore, இந்த சூழ்நிலையில தேவனுடைய சர்வ ஆளுகை, sovereignty, அதை நாம் மனதிலே வைத்து ஜெபிப்போம். அதற்கு பிறகு வருகிற எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் நாம் அக்செப்ட் பண்ணி அதையும் தேவன் பயன்படுத்துவார் என்ற ஒரு attitude நமக்கு தேவை. We have to accept that God is sovereign over everything. Amen. Praise God. So இந்த நாளில் முடிந்து போனது, இதற்கப்புறம் வழியே இல்லை, ஒரு டெட் எண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்துட்டேன் என்ற நிலை ஒருவேளை இருக்கலாம். பட் டெட் எண்ட் சிச்சுவேஷன்ல கூட ஆண்டவர் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை வெளிப்படுத்த முடியும். God can intervene and with his resurrected power, the power of resurrection, he can do anything. எந்த காரியத்தையும் அவர் செய்ய முடியும். ஆகவே செய்தியை கேட்க போகிறோம். இந்த சேம் வேவ் லெங்த், இதே வேவ் லெங்க்ல தான் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆனால் இந்த செய்தியை கேட்கிறதற்கு முன்னதாகவே நான் ஜெபிக்க போகிறேன். எந்த கிவன் சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தாலும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். எல்லாரும் நம்முடைய கண்களை மூடிக்கொள்வோம். Let every eye be closed. Let your eyes be focused on Jesus. இயேசுவின் மேல உங்கள் கண்கள் இருக்கட்டும். Fix your eyes on Jesus. ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்தவரே, எங்கள் சூழ்நிலையில நீர் அற்புதங்களை செய்ய முடியும், உம்மாலே கூடும். Lord, nothing is impossible for you. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் சர்வ ஆளுகை செய்கிறவர். You reign supreme. Nothing, Lord, can hinder what you have purposed to do. நீங்க செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. என் தேவன் இந்த சூழ்நிலையில
இடைபடுவீராக. என் தேவன் இந்த சூழ்நிலையில ஆண்டவரே அப்பா இடைபடுவீராக. எந்த சூழ்நிலையிலே உம்முடைய மக்கள் இருக்கிறார்களோ, எந்த நெருக்கமான ஆண்டவரே சூழ்நிலையில இருக்கிறார்களோ, அடைக்கப்பட்ட வாசலை போல இருக்கலாம், பூட்டப்பட்ட ஆண்டவரே வீட்டை போல இருக்கலாம், அடைக்கப்பட்ட கல்லறையை போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கல்லறையை ஆண்டவரே அகற்றி நீர் வெளியிலே உயிரோடு வந்தது போல சூழ்நிலைகளிலே மாற்றம் உண்டாவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவர் பொருளாதார காரியத்துல ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு டெட் எண்ட் சிச்சுவேஷன்ல கடன், மீள முடியாத கடன், இன்னமும் ஒன்றும் செய்ய முடியாது, இனி ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளவுதான் என்ற நிலைக்கு வந்துவிட்ட குடும்பங்கள், ஆண்டவரே குடும்ப சூழ்நிலைகள், ஆண்டவரே சரீரத்தின் வியாதிகள், ஆண்டவரே வேலை ஸ்தலத்தின் சிச்சுவேஷன், பிஸ்னஸ் சிச்சுவேஷன், எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஆண்டவரே குழம்பி போய் இருக்கிற ஆண்டவரே ஒன்றும் இன்னும் நடக்க வாய்ப்பில்லை, இனி எதுவும் நடக்க வாய்ப்பில்லை என்ற ஒரு முட்டுக்கட்டான ஒரு மூளைக்கு தள்ளப்பட்ட ஆண்டவரே சூழ்நிலைகளிலே தவித்துக் கொண்டிருக்கிற சகோதரனுக்கு சகோதரிக்கு கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை, ஒரு வழியை, ஒரு வே ஆஃப் எஸ்கேப் அண்ட் எஸ்கலேஷன் ஆண்டவரே கர்த்தர் தந்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஈஸ்டர் நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Let the power of resurrection, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளுவதாக, எங்களை ஆட்கொள்ளுவதாக. எங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதிலே ஒரு அற்புதம் தேவன் செய்வீராக. மரணத்தை ஜெயித்த ஆண்டவர், with the power of resurrection, Lord, come and do a miracle for us. ஆண்டவரே விஷன் 2030 நம்முடைய கரத்திலே கொண்டு வருகிறோம். ஆண்டவரே குறுகிய காலம், இதை எப்படி செய்ய முடியும் என்ற கேள்விகள், ஆண்டவரே இதெல்லாம் எப்படி, இதற்கு வேண்டிய ரிசோர்சஸ் எப்படி, மேன் பவர் எப்படி, ஃபைனான்சியல் ரிசோர்சஸ் எப்படி, குறுகிய காலத்திலே இவ்வளவு ஆக்டிவிட்டீஸை செய்கிறது எப்படி என்ற பல கேள்விகள், ஆண்டவரே நேச்சுரல், ஆண்டவரே லாஜிக்கல், ஆண்டவரே கேள்விகள் எங்களுக்கு வருகிறது. அந்த சூழ்நிலைகளில் உம்முடைய உயிர்த்தெழுதல் வல்லமை, Lord, your resurrection power, let it manifest, O God, we pray. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அதிலே வந்து இடைபட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை நடப்பிப்பீராக. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் வரப்போகிற தேர்தலை கரத்திலே கொண்டு வருகிறோம். தேவனுடைய சர்வ ஆளுகை தேசத்தில் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா என்ற ஒரு பாடலை பாடுவோம். பிரதர் சாம் மோசஸ். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்க இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம்,
ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை ஆகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மானமெல்லாம் வல்லமையோடே வேண்டிக் கொள்வோ. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமா வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. We praise you, Lord. Amen. Praise the Lord. Thank you, Sam, for the song, and thank you, people of God. Believe God for a miracle. ஒரு அற்புதத்திற்காக தேவனை நம்புங்கள். தேவன் இடைப்படுவாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கெல்லாம் ஆயத்தமா? Are you ready for the word? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசும். வசனத்தினால, வார்த்தையினால இடைபடும். உம்முடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. ஆண்டவரே, உம்முடைய வசனத்துல வல்லமை உண்டு. நீர் எங்கள் நடுவிலே வெளிப்படுவீராக. உங்க அன்பு கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பேசும், நாங்கள் கேட்கிறோம். Let the hope giving word come, Lord, with revelation to quicken situations, to quicken any mindset. ஆண்டவரே, எல்லா மைண்ட் செட்டும் உடையத்தக்கதாக நன்மையான காரியங்களை செய்கிற எங்கள் தேவன் வசனத்தின் மூலம் பேசி இடைபடுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Blessed Resurrection Sunday. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள்.
கர்த்தர் தாமே உங்களை ஜெயிக்கிறவர்களாக, மனுஷனுடைய கடைசி எதிரியாகிய மரணத்தை ஜெயித்த இயேசு உங்களுக்கும் வாழ்க்கையிலே எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுப்பாராக. உயிர்த்தெழுதல், ரெசரக்ஷன், இந்த ஒரு காரியம் இல்லாவிட்டால் கிறிஸ்தவம் இல்லை. If there is no resurrection, there is no Christianity. பவுல் தன்னுடைய நிருபத்திலே இதை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 Corinthians chapter 15 and verse 13. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. verse 14. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. Your faith will be in vain and our preaching will be in vain if Jesus was not resurrected. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் உங்கள் விசுவாசம், எங்கள் பிரசங்கம் எல்லாம் வீணாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தபடியினாலே உங்கள் விசுவாசம், எங்களது பிரசங்கங்கள் விருதாவாக இல்லை. ஆமென். Praise God. The resurrection account in the Bible. The word resurrection in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே resurrection என்ற வேர்டு 104 முறை வருகிறது. The word resurrection appears 104 times in the New Testament. 4 சுவிசேஷத்திலும், மேத்யூ, மார்க், லூக், ஜான், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களிலும் நாம் இந்த உயிர்த்தெழுதல் சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும். மத்தேயு 28ஆம் அதிகாரம், மார்க்கு 16ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம், யோவான் 20, 21ஆம் அதிகாரமும். Matthew chapter 28, Mark chapter 16, Luke chapter 24, and John chapter 20 and 21. In all these 4 Gospels, you will read the resurrection account of Jesus. இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தாரா? Did Jesus really resurrect? இயேசுவினுடைய பிறப்பை எப்படி அநேகர் சந்தேகப்பட்டு கேள்விகளை எழுப்புகிறார்களோ, அதே போல இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து அநேக கேள்விகள் அநேகர் கேட்பது உண்டு. ஆனால் இயேசு மெய்யாகவே தேவகுமாரன் என்பதற்கும், இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்பதற்கும் ஏராளமான சான்றுகள், ஏராளமான விளக்கங்கள், ஏராளமான டிபேட்ஸில் கிறிஸ்தவ ஊழியர்கள், இஸ்லாமிய நண்பர்களோடு கூட அந்த டிபேட்ஸ்லாம் கலந்து கொள்ளும் பொழுது உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள், பல ஆதாரங்களை கொடுத்து. அப்படி ஒருவர் டாக்டர் பிராங்க் மாரிசன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இயேசு உயிர்த்தெழவில்லை என்று நிரூபிப்பதற்காக அவர் பைபிளை எடுத்து வாசிக்கிறார். சில சம்பவங்களை எடுத்து, சில வசனங்களை சொல்லி, இயேசு உயிர்த்தெழவில்லை என்று ப்ரூவ் பண்ண வேண்டும் என்று சொல்லி மற்ற அநேக புஸ்தகங்களையும் படித்து இப்படி எழுத வேண்டும் என்று அவர் விரும்பி, டாக்டர் பிராங்க் மாரிசன், Jesus did not really resurrect, இயேசு உண்மையாகவே உயிர்த்தெழவில்லை என்று எழுதுவதற்காக முற்பட்டார். ஆனால் அவருடைய அந்த ஆராய்ச்சியிலே பைபிளையும் அதிகமாக படிக்க மற்ற காரியங்களையும் அவர் படிக்க அவருக்கு இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொல்லுவதற்கு ஆதாரங்கள் இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்களை அவர் கண்டுபிடித்தார். ஆகவே அவர் எழுத நினைத்த புஸ்தகம் எழுதப்பட முடியவில்லை. Instead, he wrote another book. இன்னொரு புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார்.
அந்த புஸ்தகத்தினுடைய தலைப்பு Who rolled the stones away? Who rolled the stone away? கல்லை புரட்டியது யார் என்ற தலைப்பிலே அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறார். அதிலே முதல் சாப்டர் என்ன தெரியுமா? நான் எழுத முடியாமல் போன புஸ்தகம். The book that I was unable to write. அவருடைய பர்சனல் ஜர்னி. ஏனென்றால் அவர் ஏராளமான ஆதாரங்களை இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான ஆதாரங்களை அவர் கண்டதினாலே அவர் அப்படி எழுதினார். அப்போஸ்தலனாகிய பவுல், நான் இப்பொழுது வாசித்த வசனத்திலிருந்து நான் மறுபடியுமாக அவர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்களது பிரசங்கமும் விருதா, உங்களது விசுவாசமும் விருதா. Praise God. Jesus overcame death and he is alive and he is going to come back again. மறுபடியுமாக அவர் வரப்போகிறார். உலகத்தில் அநேக மகாத்மாக்கள், மதத் தலைவர்கள் தோன்றினர், மறைந்தனர். அவர்களின் கல்லறை இன்னும் அப்படியே உள்ளது. சென்னையில் கூட இதய தெய்வம் என்று சொல்லுகிற ஒருவருடைய கல்லறை இருக்கிறது. நடமாடும் தெய்வம் என்று சொன்ன ஒருவருடைய கல்லறை இருக்கிறது. மகாத்மா என்று சொன்ன ஒருவருடைய கல்லறை டெல்லியிலே இருக்கிறது. இப்படி உலகம் எங்கிலும் பல தலைவர்களுடைய கல்லறைகள் இருக்கிறது. அது மூடப்பட்ட நிலையிலே இருக்கிறது. ஆனால் இயேசுவின் கல்லறையோ திறந்த நிலையிலே காணப்படுகிறது. Many great men and women who claimed they were gods, or at least their followers called them gods, they came and they are gone. They were buried and their tombs are still closed and occupied. Whereas the tomb of Jesus is empty. He overcame man's last enemy, death. I have the privilege of being to the Bible land so many times. வேதாகம தேசத்திற்கு, இஸ்ரவேல் தேசத்திற்கு, யோர்தான், எகிப்து ஆகிய இந்த தேசங்களுக்கு பல முறை போய் வருகிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இப்பொழுது 13 முறை நான் சென்று வந்துவிட்டேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவினுடைய கல்லறை, காலியான கல்லறை இன்றும் அங்கே இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் பார்த்து போகிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வருடமும் பார்த்து போகிறார்கள். இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இயேசு பூமியிலே இருக்கும் பொழுது உயிர்த்தெழுதலை குறித்து பேசினாரா? Did Jesus talk about his own resurrection while he was on earth? Yes, he did. அவர் மேசியா என்பதற்கு அடையாளமாக அவைகளை கொடுத்தார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை. Matthew chapter 12 verse 38 to 40. Jesus foretold his resurrection and he also gave this as a sign of him being the Messiah. அவர் மேசியாவாக இருப்பதற்கு இதையே அடையாளமாக அவர் கொடுக்கிறார். மத்தேயு 12:38-40 யோனாவின் அடையாளம் என்று அவர் சொல்லுகிறார். வேத பாரகர்கள், பரிசேயர்கள் ஆகியோருக்கு இயேசு கொடுக்கிறதான விளக்கம். யோனாவின் அடையாளம். யோனா எப்படி மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தானோ அதே போல மனுஷகுமாரனும் பூமியின் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருப்பார் என்று இயேசு சொன்னார். டாக்கிங் அபவுட் ஹிஸ் டெத் அண்ட் பரியல் அண்ட் ரெசரக்ஷன். அதே போல
யோவான் 2 அதிகாரம் 18 22. John chapter 2 verses 18 to 22. இயேசு தேவாலயத்திற்கு வந்து அதில் இருக்கிறதான காரியங்களை பார்த்து அவர் கோபப்பட்டு சில காரியங்களை செய்யும் பொழுது எந்த அதிகாரத்தோடு இதை செய்கிறீர் என்று கேட்டார்கள். When Jesus came to the temple and when he saw that the temple was nothing close to what his father wanted the temple to be like, he was upset. பிதாவானவர் தேவாலயத்தை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதற்கு பக்கத்தில் கொஞ்சம் கூட இல்லையே என்று ஆதங்கப்பட்டார். என் பிதாவின் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும், ஆனால் இப்பொழுது கள்ளர் குகையாக இருக்கிறதே என்று அவர் பார்த்த பொழுது ஆதங்கப்பட்டார். தேவாலயத்திலே அந்த வியாபார காரியங்களை செய்கிறவர்களுடைய காசுக்காரர்களுடைய பலகை எல்லாம் தூக்கி அடிக்கிறார். எந்த அதிகாரத்தோடு இதை செய்கிறீர் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள், 3 நாளுக்குள்ளே நான் அதை கட்டுவேன். எப்படி கட்ட முடியும்? 46 ஆண்டுகள் ஆனதே இதை கட்டுவதற்கு என்று அங்கே மக்கள் எல்லாரும் கேட்கிறார்கள். ஆனால் இவரோ தன்னுடைய சரீரமாகி ஆலயத்தை குறித்து சொன்னார் என்று யோவான் 2 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். யோவான் 2 அதிகாரம் 18 22. யூதர்கள் கேள்விகளை கேட்ட பொழுது அவர்களுக்கு சொன்ன விளக்கம். மத்தேயு 12 அதிகாரத்தில் வேதபாரகர் பரிசேயருக்கு அவர் கொடுத்த விளக்கம். So Jesus did predict his resurrection. Arguments against Jesus' resurrection have been demolished time and again. Evidences to Jesus' resurrection have also been established. இதை குறித்து விவரமாக பேச முடியும், giving the evidences one after the other, but that is not my intention this morning. அப்படிப்பட்டதான ஒரு செய்தியை நான் கொடுக்கிறது உண்டு வழக்கமாக. ஆனால் இப்பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட நான் பேசுகிற இந்த நாளிலே நான் அந்த செய்தியை அந்த காரியத்தை நான் இப்பொழுது வலியுறுத்தப் போவது இல்லை. ஆனால் இந்த சம்பவத்திலிருந்து ஒரு சவாலை, ஒரு என்கரேஜ்மெண்ட்டை, ஒரு ப்ராஃபட்டிக் என்கரேஜ்மெண்ட்டை நான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். எல்லாம் முடிந்தது, இட்ஸ் ஆல் ஓவர், எல்லாம் முடிந்தது என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற நேரங்கள் வரும்பொழுது, பிரியமானவர்களே, லிசன், people of God, listen. And even if you are not a Christian, today if you are watching this program, listen. வாழ்க்கையிலே டெட் எண்ட் சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படும் பொழுது, வேறு வழி இல்லை என்றதான ஒரு இடத்திற்கு நீங்கள் ஓரங்கட்டப்படும் பொழுது, முடிந்துவிட்டது என்ற ஒரு நிலைக்கு வரும் பொழுது, when all hope has gone, எல்லா நம்பிக்கையும் இழந்த நேரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். மரணத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். நமக்கு தோல்வி போல தெரியும். When you meditate the Good Friday event, பெரிய வெள்ளிக்கிழமை சம்பவத்தை நீங்கள் தியானித்து பார்த்தால் மிகவும் சோகமாக இருக்கும். ஐயோ, இப்படி நடக்கிறதே, ஒரு தவறும் செய்யாத இவருக்கு இது நடக்கிறதே, பொல்லாப்பு ஜெயித்து விட்டதே, looks like evil has conquered, பொல்லாப்பு ஜெயித்து விட்டது என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். அதற்கு பிறகு சனிக்கிழமை மயான அமைதி, சைலண்ட் சாட்டர்டே, ஃப்ரைட்டனிங் ஃப்ரைடே, இதையெல்லாம் கடந்து போகும் பொழுது அச்சுறுத்தும் வெள்ளிக்கிழமை, அமைதியான சனிக்கிழமை,
முடிந்து விட்டது என்ற நிலையிலே ஒருவேளை பிரியமானவர்களே நீங்கள் கடந்து போகலாம். even right now as we are celebrating Easter, ஒரு பக்கம் பண்டிகையின் உணர்வு, இன்னொரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை நினைக்கும் பொழுது பயம், முடிந்து விட்டது என்ற ஒரு எண்ணம், இட்ஸ் ஆல் ஓவர் என்ற ஒரு ஃபீல், ஃபைனான்சியலி, ரிலேஷன்ஷிப் வைஸ், சமாதானம், சரீர சுகம், ஹெல்த் ஹசார்ட் has overtaken you, financial calamity is haunting you, பொருளாதார நெருக்கடி உங்களை பயமுறுத்துகிறது, நம்பிக்கையின் சூழ்நிலை இல்லை, ஊரை விட்டு ஓடிவிடலாமா என்ற எண்ணம் வருகிறது, வீட்டை விட்டு ஓடிவிடலாமா என்ற எண்ணம் வருகிறது, வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாமா என்ற எண்ணங்கள் வருகிறது. because you don't see any ray of hope for yourself, உங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாத ஒரு சூழ்நிலை. After every difficult Friday and after every dead end Saturday, remember that there is a delightful Sunday. மரணத்தை ஜெயித்த ஒரு இயேசு இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒரு கொடூரமான பயமுறுத்தும் வெள்ளிக்கிழமையின் அனுபவம் கூட நீங்கள் கடந்து போனால், எல்லாம் முடிந்து விட்டது என்ற உணர்வோடு இருக்கிற சனிக்கிழமை காலம் வழியாக நீங்கள் கடந்து போனால், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கு பிறகும் ஒவ்வொரு சனிக்கிழமைக்கு பிறகும் எப்படி ஒரு ஞாயிறு இருக்கிறதோ அதே போல தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துவாராக. உங்கள் நம்பிக்கையை நீங்கள் இழக்க வேண்டாம். Don't lose hope. Jesus is able to change any circumstances. எந்த சூழ்நிலையும் தேவன் மாற்றி அமைக்க முடியும். ஒரு மகிமையான, மங்களகரமான, மகிழ்ச்சியான ஞாயிற்றுக்கிழமை உண்டு. கடினமான வெள்ளிக்கிழமைக்கு பின்னும், எல்லாம் முடிந்தது என்ற ஒரு இருளான சனிக்கிழமைக்கு பின்னும் ஒரு மகிமையான, மங்களகரமான, மகிழ்ச்சியான ஞாயிற்றுக்கிழமை உண்டு. When you go through difficult phases in life, when you go through dead end situations in life, remember that there is hope and a promise of a new day in Jesus. கிறிஸ்துவுக்குள் there is always hope. நம்பிக்கை எப்பொழுதும் உண்டு. In Christ there is always hope. Fix your eyes on Jesus. உங்களுடைய கண்களை இயேசுவின் மீது பதித்து வையுங்கள். அவருடைய வசனத்துக்கு நேராக உங்களுடைய செவிகளை சாயுங்கள். உங்கள் மனதையும் உங்கள் இருதயத்தையும் தேவனுடைய வசனத்தினாலே நிரப்பிக் கொள்ளுங்கள். சூழ்நிலையை எந்த அளவுக்கு தியானிக்கிறீர்களோ யோசிக்கிறீர்களோ அதை காட்டிலும் அதிகமாக நீங்கள் தேவனுடைய முகத்தை தேடுவதிலும் தேவனுடைய வசனத்தை தியானிப்பதிலும் கவனம் செலுத்துங்கள். டிஃபிகல்ட்டி, நெருக்கங்கள், பாடுகள் வரத்தான் செய்யும். வாழ்க்கையிலே இதெல்லாம் வரும். ஆனால் அதை ஜெயித்த ஒருவர் இருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். பைபிள்ல டெட் எண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்த அநேகருடைய வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது. டெட் எண்ட் சிச்சுவேஷன், எல்லாம் முடிந்தது. ஏன் பைபிளுக்கு போகணும்? என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் ஏராளமான சூழ்நிலைகளை நான் சொல்ல முடியும். டைம் அண்ட் அகெயின் 2020 ஜூலையில்
ஊழியத்திலே உள்ளதான பொருளாதார காரியங்கள் மிகவும் மோசமாக போய்கொண்டிருந்தது. வெரி வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் ஃபைனான்சியலி. சரீர சுகவீனமும் வந்துவிட்டது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத ஒரு நிலை. அந்த காலகட்டத்தில் தான் நிறைய பேர் என்னை குறித்து கிரிட்டிசிசம் சொல்லுகிறதும் அதிகமாக காணப்பட்டது. ஒரு பக்கம் கிரிட்டிசிசம், ஒரு பக்கம் ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள், இன்னொரு பக்கம் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், இன்னொரு பக்கம் சரீரத்திலே பலவீனம். ஒரு 9 நாட்கள் கஷ்டப்பட்டேன். அந்த நேரத்தில் இருந்த உணர்வை நான் நினைத்து பார்க்கிறேன். See, the dead end situations keep coming time and again. But you know what? Every time you face that, நீங்கள் அந்த சூழ்நிலை வழியாய் கடந்து போகும் பொழுது, நீங்கள் மரணத்தை ஜெயித்த இயேசுவை நோக்கி பாருங்கள். டெட் எண்ட் சிச்சுவேஷனை நீங்கள் மேற்கொள்வதற்கு மரணத்தை ஜெயித்த இயேசுவை நோக்கி பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு 2 வேத பகுதியை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஒன்று ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 21. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். I will read. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, டாக்கிங் அபவுட் ஏப்ரஹாம், ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிற வசனம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், there was no possibility to believe. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும். கவனியுங்கள், நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். Against all odds, Abraham believed. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. He was not wavering in faith. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் பொழுது, he was almost 100 years of age. தன் சரீரம் செத்து போனதையும் கவனியுங்கள், தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் விசுவாசமாய் இருந்தான், அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் இருந்தான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அந்த ஆபிரகாமின் சந்ததிதான் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம். உலகத்தில் இன்றைக்கும் ஒரு வல்லமையான தேசமாக அது இருக்கிறது. உலகத்திலே பல கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிற, உலகத்திற்கே ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு தேசம் ஆபிரகாமின் சந்ததி. ஆனால் பிள்ளையே இல்லாத நேரத்திலே ஆண்டவர் அவனிடத்திலே பேசினதை அவன் விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஃபேத் என்று அழைக்கப்படுகிறார். டெட் எண்ட் சிச்சுவேஷன்,
ப்ராமிஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகாது என்று நினைத்த ஒரு வேளை, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும், ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கக்கூடும். அப்படித்தான் ஆபிரகாமுக்கு சூழ்நிலை இருந்தது. அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். கர்த்தருடைய வார்த்தையை அவன் பற்றி கொண்டான், அவன் பிடித்து கொண்டான். விசுவாசத்தில் வல்லவனானான். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 8 வாருங்கள். Come to 2 Corinthians chapter 1 and verse 8. ஆகையால் சகோதரரே, பவுல் சொல்லுகிறார். ஆபிரகாமை குறித்து பவுல் தான் எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது கொரிந்து பட்டணத்திலே உள்ள விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 8 ஆகையால் சகோதரரே, ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. The pain, the difficulty that we went through while we were in Asia, while we were doing our missionary work, மிஷனரி ஊழியத்தை நாங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கு நேரிட்ட காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடாது. விசுவாசிகளாகிய நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடாது. ஊழியக்காரனாகிய நான் சொல்லுகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக, பிரியமானவர்களே கவனிங்கள், மறுபடியும் 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 அந்த நம்பிக்கை என்ற வார்த்தை வருகிறது. நம்பிக்கை என்ற வார்த்தை வருகிறது. நம்பிக்கை என்ற வார்த்தை வருகிறது. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, ஆனால் நம்பினார்கள். எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. Beyond what we can handle. இது அவர் கடந்து போகும் பொழுது அவருடைய உணர்வை அவர் வெளிப்படுத்துகிறார். திராணிக்கு மேல ஒருவரையும் சோதிப்பதில்லை என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறதையும் பவுல்தான் குறிப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 ஆனால் இங்கே அவருக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிறார். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், பாருங்க, மறுபடியும் அந்த வார்த்தை வருகிறது. நம்பிக்கை. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக. Listen, people of God. மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக. மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அந்த வார்த்தை நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை என்ற வார்த்தை மறுபடியும் 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 வருகிறது. மரணம் என்ற சூழ்நிலை வந்த பொழுது, மரித்து போகிற சூழ்நிலை, முடிந்து போனது என்ற சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை தான் இப்பொழுது நாம் விவரித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையிலே நம்ம எல்லாருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். என்னுடைய வாழ்க்கையிலே அப்படி நான் பல முறை அந்த விதமான சூழ்நிலை வழியாய் கடந்து போயிருக்கிறேன். ஊழியக்காரர்களாக இருந்தாலும், விசுவாசிகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் உலகத்திலே எல்லாருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையிலே வரக்கூடும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் எங்கே நம்முடைய கண்களை வைக்கிறோம், எப்படி அதிலிருந்து வெளியிலே வர முடியும் என்ற காரியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். லூக்கா 1 அதிகாரம், சகரியா எலிசபெத் என்ற ஒரு தம்பதியினர், ஜக்கரியா அண்ட் எலிசபெத், லவ்லி கப்பல். இவர்கள் ஒரு நல்ல தம்பதியர், a beautiful couple. The Bible praises them. அவருடைய நல்ல குணாதிசயங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்டதான இந்த குடும்பத்திற்கு பிள்ளை இல்லை. 7 லூக்கா 1 அதிகாரம்
எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். நீங்கள் படித்து பார்த்தால் அந்த சாப்டர் 18ஆம் வசனம் வரை நீங்கள் படித்து பாருங்கள். முடியாது என்றுதான் அவன் சொல்லுகிறான். தேவதூதன் வந்து உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லும் பொழுது அவனால் நம்ப முடியல. 18ஆம் வசனம், அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனாலே அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே. How is it possible? எங்களுடைய ரீப்ரொடக்டரி ஆர்கன் எல்லாம் செத்த நிலையிலே இருக்கிறது. இது சாத்தியமில்லை. இது எப்படி ஆகும் என்ற கேள்வியை கேட்கிறான். ஆனால் அங்கே அவர்களுக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அது ஒரு மிராக்குலஸ் கன்செப்ஷன். அது ஒரு அற்புதமான ஒரு கருத்தரிப்பு. சகரியா, எலிசபெத் அவர்களால் நேச்சுரலாக கன்சீவ் பண்ண முடியாமல் இருந்த நேரத்தில் அதே நேச்சுரல் மீன்ஸை ஆண்டவர் பயன்படுத்தி ஒரு தெய்வீக அற்புதத்தை அங்கே நடப்பிக்கிறார். குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு உண்டாகிறது. யோவான் ஸ்நானகன் பிறக்கிறார். முடியாது ஆமென் என்ற சூழ்நிலையிலிருந்து முடியும் என்ற சூழ்நிலைக்கு, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலிருந்து நம்பிக்கையின் சூழ்நிலைக்கு, மரித்த நிலையிலிருந்து ஜீவன் என்ற ஒரு இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். எல்லாம் முடிந்தது, இட்ஸ் ஆல் ஓவர் என்ற சூழ்நிலை. யூதர்கள் முழுமையாக அழிக்கப்படுவதற்காக ஒரு திட்டம் தீட்டப்பட்டது. சட்டம் நிறைவேறியது. A decree has been passed to destroy the entire Jewish race in 127 countries. அகாஸ்வரு என்ற ஒரு மன்னனுடைய காலத்திலே இது நடக்கிறது. ஆமான் என்ற ஒரு மனிதன், அவருடைய சூழ்ச்சி திட்டத்தினாலே யூதர்கள் முழுமையாக அழிக்கப்பட சட்டம் நிறைவேறிவிட்டது. Which means it's over. And அந்த சட்டம் ரிவர்ஸும் பண்ண முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை. அந்த இடத்திலே எஸ்தரும் மொர்தெகாயும் யூதர்களும் ஜெபித்த பொழுது அந்த லாவை சூப்பர் சீட் பண்ணக்கூடிய இன்னொரு காரியத்தை ஏற்படுத்தி அற்புதமாய் முடிந்தது, மரணம்தான் என்ற நிலையிலே இருந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தார். தானியேலை சிங்கக்கெபிக்குள்ளே எறிகிறார்கள். வாட் டஸ் தட் மீன்? ஒரு சிங்கக்கெபிக்குள்ள ஒருவனை தூக்கி போடல என்ன நடக்கும்? யூ கேன் இமேஜின், ஐம் ஷுவர். உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியும். Dead end, that's it. முடிந்தது. உங்கள் சடலம் கூட கிடைக்காது உள்ள. You cannot even have a decent funeral. நீங்கள் அந்த சிங்கத்தின் ஆகாரமாக மாறிவிடுவீர்கள். அப்படிப்பட்டதான சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டான் தானியேல். மரணம், dead end situation. வாழ்க்கையிலே வரும் பிரியமானவர்களை, நீங்கள் உண்மையாக தேவனுக்காக இருந்தாலும், வைராக்கியமாக தேவனுக்காக இருந்தாலும், ஊழியம் தேவனுக்காக செய்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். Dead end situations will come, and it will come so frequently even for people who are in God's purpose. But God has called us to fix our eyes on Him and rise above those odd moments of life. வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நேரங்கள் வரும் பொழுது ஜெயித்து வர கர்த்தர் நம்மை அழைக்கிறார். 3 எபிரேய வாலிபர்கள், there was that threat to finish them off. அவர்களை முடித்து விடுவோம், எரித்து விடுவோம், சாம்பலாக்கி விடுவோம்
என்ற ஒரு அச்சுறுத்தல் வருகிறது. உண்மையாகவே அப்படித்தான் தூக்கி எறியப் போகிறார்கள். ஆனாலும் அந்த நேரத்திலே அவர்கள் உள்ளே தூக்கி எறியப்பட்டு மீண்டும் வெளியிலே காயப்படாமல் வருகிறார்கள். ரெசரக்ஷன் பவர் ஆஃப் காட், இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு சரித்திரத்தில் இருக்கிற சில சம்பவங்களை சொல்லுகிறேன். இயேசு உயிர்த்தெழுந்த அந்த ஒரு ஈவெண்ட் நடக்கலை இன்னும், ஆனாலும் தேவனுடைய வல்லமையை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இப்பொழுது இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டும் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது. பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். ஆனாலும் அங்கே இருந்து வெளியிலே வருகிறார்கள். நாயின் ஊர் விதவையின் மகன், லூக்கா 7ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 7, லூக்கா 7ஆம் அதிகாரம். நாயின் என்ற ஒரு ஊரிலே ஒரு விதவை இருக்கிறாள். அந்த விதவையினுடைய மகன் மரித்து விட்டான். அந்த விடோவுக்கு இருந்தது, ஆதரவாக இருந்தது அந்த மகன்தான். இப்பொழுது அந்த விதவைக்கு டோட்டலா வந்து ஒரு இருளான நேரம். இனி எதற்காக நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரு நேரம். அப்படிப்பட்டதான ஒரு சோகமான உணர்விலே இருக்கிற வேளையிலே இயேசு வருகிறார். அந்த மகனை சுகமாக்குகிறார், உயிரோடு எழுப்புகிறார். லாசரு என்ற ஒரு மனிதன் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறான். 4 நாள் கழித்து வருகிறார் இயேசு. லாசருவே வெளியே வா என்று சொல்லும் பொழுது அவன் மரணத்தை ஜெயித்து அவன் உயிரோடு வருகிறான். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் யவிரு என்று சொல்லப்படுகிற ஒரு ஜெபாலய தலைவனுடைய மகள், லூக் சாப்டர் 8, லூக் சாப்டர் 7, நாயின் ஊர் விதவையின் மகன். யோவான் 11ஆம் அதிகாரம் லாசரு உயிரோடு எழுப்பப்படுகிற சம்பவம். லூக்கா 8ஆம் அதிகாரம் யவிரு என்ற ஜெபாலய தலைவனுடைய மகள், 12 வயது மகள், மரணத்தோடு போராடி கொண்டிருந்தாள். இயேசு வருவதற்கு இங்கேயும் டிலே ஆகிறது. அவள் மரித்து விடுகிறாள். இயேசு அந்த இடத்துல வந்து உயிரோடு எழுப்புகிறார். ஒருவேளை பிசிக்கல் டெத் சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தாலும், நான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்காக நான் ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய வசனத்திலிருந்து ஒரு டெட் எண்ட் சிச்சுவேஷன், முடிந்தது என்ற சூழ்நிலை, முடிந்தது என்ற சூழ்நிலை ஒருவேளை வந்திருக்கிறதா நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, முடியாது என்ற சூழ்நிலையிலே முடியும் என்று சொல்லக்கூடிய தேவன், மரணம் என்ற சூழ்நிலையிலே ஜீவனை கொடுக்கிற தேவன். Jesus definitely has power over death. மரணத்தின் மீது ஜெயம் உள்ளவர். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 Corinthians chapter 15 and verse 26. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். லாஸ்ட் enemy for man, death, and Jesus overcame that. இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, are you going through a dead end phase in your life? வேலை ஸ்தலத்திலோ அல்லது குடும்பத்திலோ அல்லது தொழிலிலோ அல்லது உங்களுடைய படிப்பிலோ பொருளாதாரத்திலோ திருமண வாழ்விலோ நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்டதான இருளான நேரங்கள் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் ஒருவேளை மரண போராட்டத்தோடு கூட இருக்கிறீர்களா?
Are you battling with death? A dead-end situation? Are you battling with something that is bringing you fear? That is causing you to lose hope? நம்பிக்கை இழக்க செய்கிற, மரண பயத்தை கொண்டு வருகிற சூழ்நிலை ஒருவேளை உங்களை அச்சுறுத்துகிறதோ? Are you in a dead-end situation? Are you in a hopeless state? Are you in a wanting to give up moment? This Easter Sunday is for you. இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு உங்களுக்காகவே, உங்களுக்காகவே, உங்களுக்காகவே. நான் ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களுடைய மரித்த சூழ்நிலையிலே ஒரு ஜெயத்தை தருவாராக. May the Lord bring hope in that dead situation. பிரியமானவர்களே, talking about resurrection, உயிர்த்தெழுதலை குறித்து பேசும் பொழுது, it is one of the foundational teachings of Christian faith. இந்த ரெசரக்ஷன் பேசுகிறோமே, உயிர்த்தெழுதல்னு பேசுகிறோமே, இது நம்முடைய விசுவாசத்தின் ஒரு அஸ்திபார போதனை. Hebrews chapter 6 verse 1 and 2. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படித்து பாருங்கள். அதிலே சொல்லப்படுகிற அஸ்திபார உபதேசங்கள், the foundational teachings. Number 1, செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், repentance from dead works. இரண்டாவது, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், faith toward God. மூன்றாவது, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், teachings on baptism. Number 4, கைகளை வைக்குதல், laying on of hands. Number 5, மரித்தோரின் உயிர்த்தெழுதல், resurrection of the dead. And number 6, நித்திய நியாய தீர்ப்பு, eternal judgment. See, அஸ்திபார உபதேசம் 6 காரியங்களை எபிரேயர் 6:1-2 வாசிக்கிறோம். அதிலே ஒன்று அஸ்திபாரமான உபதேசம், உயிர்த்தெழுதல், resurrection. அந்த resurrection சொல்றோமே, அது it is also a moment of reward. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம். We will all be resurrected. And we will all have a glorious body. நம்ம எல்லாருக்கும் ஒரு மகிமையான ஒரு சரீரம் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு மகிமையான ஒரு சரீரம் இருக்கும். இந்த மண்ணான சரீரம் ஒரு நாள் நாம் மரிக்கும் பொழுது அது புதைக்கப்படும். ஆனால் இயேசு வரும்பொழுது ஒரு மகிமையுள்ள சரீரத்தோடு கூட அது எழுந்திருக்கும். நியாய தீர்ப்புக்காக எழுந்திருக்கும். There is a judgment. அன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்காக உலகத்திலே ரட்சிக்கப்பட்ட பிறகு வாழ்ந்த வாழ்க்கைக்காக, நீங்கள் செய்த காரியங்களுக்காக பலனை பெற்றுக்கொள்கிற வேளை. லூக்கா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உயிர்த்தெழுதல் நாளிலே உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் திருப்பி தர முடியாத ஆட்களுக்கு உதவி செய்யுங்கள், உயிர்த்தெழுதலிலே உங்களுக்கு பார்த்து கொள்ளப்படும் என்று இயேசு சொன்னார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், Hebrews 9:27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும், listen, there is no reincarnation. மறுபடியும் மறுபடியும் நம்ம 7 ஜென்மம் எடுக்கிறதெல்லாம் கிடையாது. ஒரே தரம் மரிப்பதும், Hebrews 9:27. பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. It is appointed for man to die and then to face judgment. அதற்கு இடையில அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நாம் ரெசரக்ட் பண்ணப்படுவோம், உயிர்த்தெழுவோம். உலகத்தில் யாரு இந்த மரணத்தை சந்திக்காமல், எழுத்தின்படியே உள்ள மரணத்தை சந்திக்காமல் இருப்பார்கள்? ஏனோக்கு சந்திக்கவில்லை, எலியா சந்திக்கவில்லை. அதே போல இயேசு வரும்பொழுது
உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் இமைப்பொழுதிலே மறுரூபமாவார்கள். அவர்கள் மரணத்தை பார்ப்பதில்லை. ஏனோக்கு மரணத்தை பார்க்கவில்லை. எலியா மரணத்தை பார்க்கவில்லை. அதே போல இயேசு வருகிற நாட்களிலே உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. மற்ற எல்லாரும் எழுத்தின்படியே உள்ள மரணம் என்று ஒன்று இருந்தாலும் அதற்கு பிறகு ஒரு ரெசரக்ஷன் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. ரெசரக்ஷன் ஆண்டவரால் முடியாத காரியம் என்று ஒன்றும் கிடையாது. பூட்டப்பட்ட கல்லறை இருக்கிறதே, கவனிங்க, பூட்டப்பட்ட கல்லறை, அதிலிருந்து வெளியிலே வந்தார். அல்லது அடைக்கப்பட்ட கல்லறையிலிருந்து வெளியிலே வந்தார். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே சீஷர்கள் இருந்தபொழுது உள்ளே போனார். அந்த கல் புரட்டப்பட்டதே அந்த கல்லறையில், அந்த கல் எதற்காக புரட்டப்பட்டது? It is not for Jesus to come out. Listen. Because Jesus walked through the closed door to meet his disciples. And easily he could have walked out of the tomb also without the stones being rolled away. The stone was not moved away for Jesus to come out. It is for the world to see that he overcame death and that he is not there and that he is risen. அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மரணத்தை ஜெயித்தார். அவர் அங்கே இல்லை என்பதை உலகம் அறிந்து கொள்வதற்காகத்தான் அந்த கல் புரட்டப்பட்டது. ஆனால் பிரியமானவர்களே கவனிங்க, he still is able to walk through closed doors. Nothing can be shut for him. But one thing he will not do, he will not walk through closed hearts. He will not walk through closed hearts. பூட்டப்பட்ட இருதயத்திற்குள்ளே அவர் உள்ளே போவதில்லை. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். Behold, I stand at the door and knock, and if anyone opens, he will come in. பிரியமானவர்களே, இதுவரை இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமல் இருந்தால், if you have not accepted Jesus in your heart, he is not going to force his way into you. அவர் ஊடுருவி உங்களுக்குள்ளே கட்டாயப்படுத்தி வருவது இல்லை. ஆனால் அவரை நீங்கள் அழைத்தால் அவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவார். இந்த மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், மனுஷனுடைய கடைசி எதிரியை ஜெயித்தவர், வாழ்க்கையின் சூழ்நிலைகளை ஜெயிக்க உதவி செய்கிறவர் உங்கள் உள்ளத்திலே வர வேண்டுமா? உங்கள் உள்ளத்திலே வர வேண்டுமா? இயேசுவே, என் உள்ளத்திலே வாரும், என் இருதய கதவை திறந்து கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. You are the son of the living God. எனக்காக நீர் பிராயச்சித்த பலியானீர் சிலுவையிலே. உம்முடைய சிலுவை மரணத்தினாலே என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. எனக்கு மோட்ச வாழ்வின் நிச்சயம் கிடைக்கிறது. இயேசுவே, என் உள்ளத்திலே வாரும் என்று அவரை அழைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் யாராக இருந்தாலும், உங்கள் சூழ்நிலை இருளாக இருந்தால், நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையிலே நீங்கள் இருந்தால், ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே ஏராளமான நேரங்கள் அப்படிப்பட்டதான வேலைகள் வந்தது என்று சொன்னேன். ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னை அற்புதமாய் 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 வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார். God has graciously taken me out each time when I called upon him. வாழ்க்கையிலே பலமுறை தேவனுடைய அற்புதங்களை பார்த்திருக்கிறேன். ஆசியாவிலே நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை குறித்து நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று பவுல் சொல்லுகிறது போல, நானும் என்னுடைய ஊழிய பாதையிலே அநேக உபத்திரவங்களை சந்தித்திருக்கிறேன். ஆனால் ஜெயித்த இயேசு கூட இருந்து வெற்றியை அனுபவிக்க உதவி செய்திருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, I'm going to pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உயிர்த்தெழுந்த வல்லமையை
அனுப்பி உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கி விடுவாராக. குழியிலே கிடக்கிற உணர்வோடு இருக்கிறவர்களே, உங்களை தேவன் கரம் பிடித்து தூக்கி நிறுத்துவாராக. May you rise up again. நீங்கள் மறுபடியுமாக எழும்புவீர்களாக. குழியிலே தள்ளப்பட்ட உணர்வு இருக்கிறதா? யோசேப்பே, உன்னை அரண்மனையிலே கொண்டு போய் நிறுத்த என் தேவனாலே முடியும். சிறையிலே தள்ளப்பட்ட அனுபவமா? யோசேப்பே, உன்னை சிறையிலிருந்து சிங்காசனத்திற்கு கொண்டு போக என் ஆண்டவரால முடியும். From the prison to the palace, from the pit and the prison to the palace. குழியிலே சிறையிலே இருந்து அரண்மனைக்கு யோசேப்பு கொண்டு போகப்பட்டான். சிங்க கெபிக்குள்ளே இருந்த தானியேல் மறுபடியும் தேசத்திலே உயர்த்தப்பட்டான். தூக்கு கயிறு செய்யப்பட்டு விட்டது. மொர்தெகாயை தொங்க விடுவதற்கு அவன் பிரதமராக மாறிவிடுகிறான். அதே தேசத்திலே மரணம் நெருங்கிவிட்டது, முடிந்துவிட்டது என்ற சூழ்நிலையிலே ஒருவேளை இருந்தால், ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கையின் வார்த்தையை இந்த ரெசரக்ஷன் சண்டேல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், Philippians chapter 3 verse 10. பவுல் சொல்லுகிறார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறிய விரும்புகிறேன். May God grant us the power of his resurrection. அவருடைய நோக்கத்திலே ஈடுபடுகிற நமக்கு அவருடைய ரெசரக்ஷன் பவரை கொடுப்பாராக. சோர்ந்து போனவர்களுக்கு அவருடைய ரெசரக்ஷன் பவர் அந்த சூழ்நிலையிலே உங்களை தூக்கி விடுவதாக. ஆண்டவருடைய நோக்கத்தில் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு கூட நீங்கள் எழும்பி பிரகாசிக்க தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Shall we pray? Father, we thank you. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் இன்றைக்கு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, thank you. On this special day, on this Easter Sunday, on this resurrection day, இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே எங்களோடு கூட நீர் ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை, ஆறுதலின் வார்த்தையை, hope giving word கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய விசுவாசம் இப்பொழுது எழுச்சி அடைந்ததற்காக ஸ்தோத்திரம். பயம் நீங்கிவிட்டது, சந்தேகம் போய்விட்டது, அவிசுவாசம் நீங்கிவிட்டது, விசுவாசம் வந்துவிட்டது. அற்புதம் நடக்க போகிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, I pray for a miracle. Lord, I pray for a miracle. ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்வீராக. சரீர சுகவீனம், சரீர பலவீனம், ஆண்டவரே, சாவுக்கேதுவான சரீரங்களிலே உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உண்டாவதாக. Every form of sickness I take authority in Jesus name. எல்லா வியாதியின் கூறும் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. ஆண்டவரே, சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. Let there come life. Let there come life. Let there come life. I cancel the power of death in Jesus name. ஆண்டவரே, மரணம் என்ற அச்சுறுத்தல் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக, விலகுவதாக. உமக்கு ஸ்தோத்திரம். பொருளாதார நெருக்கடி நிமித்தம் வாழ்க்கையை மாய்த்து கொள்ளலாம் என்ற எண்ணங்கள், சூழ்நிலை நிமித்தம் இனி எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காது என்ற ஒரு மனநிலை, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உள்ளவர்களுக்கு நீர் இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். விடுதலை, விடுதலை, விடுதலை. டெலிவரன்ஸ் இன் ஜீசஸ் நேம். ஆண்டவரே, அப்பா, வழி தெரியவில்லை, குழியிலே கிடக்கிறேன், குற்றப்படுத்தப்பட்டு கிடக்கிறேன்,
ஏளனமாய் பேசப்பட்டு கிடக்கிறேன், அவமானப்பட்டு கிடக்கிறேன், வழி தெரியாமல் திகைக்கிறேன் என்ற சூழ்நிலையிலே இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே அற்புதமாக ஒரு வழியை திறப்பீராக. செங்கடலுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள், பின்னாலே எகிப்தின் இராணுவம் துரத்தி கொண்டு வருகிறது. ஒரு பக்கம் வனாந்திரம், மற்றொரு பக்கம் பள்ளத்தாக்குகளும் மலைகளும். டெட் எண்ட் சிச்சுவேஷன். எங்கே போகிறது என்று தெரியாமல் திணறி பயந்து போய் கதறுகிற இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஒருவேளை ஆண்டவரே யாராவது அப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாய் கடந்து போய் கொண்டிருந்தால், ஆண்டவரே முன்பாகவோ பின்பாகவோ வலது பக்கமோ இடது பக்கமோ திரும்ப முடியாத நேரங்களிலே ஆண்டவரே நாங்கள் மேல் நோக்கின திசையை நோக்கி பார்க்கத்தக்கதாக, அற்புதத்தின் தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கத்தக்கதாக நீர் கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டவரை சகோதரனையும் சகோதரியும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். டிஃபிகல்ட் மோமெண்ட் வழியாய் கடந்து போகிறவர்களையும் உம்முடைய அன்பு கரத்திலே கொடுக்கிறேன். ரெசரக்ஷன் பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமை, உயிர்த்தெழுதல் வல்லமை ஆண்டவரே நீர் அவர்களுக்கு வெளிப்பட்டு அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். எங்களை தாழ்த்தி 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 ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு எங்களோடு பேசின வார்த்தைக்காக மறுபடியுமாக நன்றி செலுத்துகிறேன். நீண்ட நாளாக ஜெபித்து 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 பதில் வராமல் இருக்கிற காரியத்திற்காக இனி ஜெபிக்கவே மாட்டேன் என்று அந்த ஜெபக்குறிப்பையே அடக்கம் பண்ணிவிட்டதான அநேகர் ஆண்டவரை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Lord, they have stopped praying. Lord, over some issues because they have prayed and they have prayed and they have given up. They thought it is all dead. எல்லாம் முடிந்தது. சகரியா எலிசபெத்து ஜெபிக்கிறதை நிறுத்திவிட்டது போல, ஆனாலும் ஒரு நாள் தேவதூதன் வந்து உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி என்கரேஜ் பண்ணினது போல இன்றைக்கு உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், பயப்படாதே என்று தேவதூதன் மரியாளுக்கும் சகரியாவுக்கும் சொன்னது போல எங்களுக்கும் நீர் சொல்லுகிறதை நாங்கள் உணர்கிறோம். Fear not, fear not, you have found favor. Fear not, your prayers are heard. Lord, these are the words Mary heard. These are the words Zachariah heard. Lord, I pray that people who have lost hope, who are in a cornered situation, Lord, will hear those words of encouragement from you. Thank you, Lord. உம்முடைய நம்பிக்கையின் வார்த்தை வந்ததற்காக ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்கு பிறந்திருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை நீங்கள் உங்கள் சூழ்நிலையிலே அனுபவிப்பீர்களாக. ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். உயிர்த்தெழுந்தார் நம் இயேசு, உயிர்த்தெழுந்தார் நம் இயேசு என்ற ஒரு பாடலை பாடுவோம். சிஸ்டர் பியூலா will sing that song. அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். நாளைய தினத்தில் ஏப்ரல் 1, இட் இஸ் a new month. 3 மாதங்கள் முடிவடைகிறது. கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவாராக. காணிக்கை பாடல் உயிர்த்தெழுந்தார் நம் இயேசு. சிஸ்டர் பியூலா. இயேசு மரணத்தை ஜெயித்தவர், இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அந்த இயேசு கிறிஸ்துவை யாரும் சேர்ந்து அப்படியே உயர்த்தி நாம் பாட போகிறோம். உயிர்த்தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார், இன்றும் உயிரோடு இருக்கிறார், நம்மை என்றென்றும் நடத்துகிற தேவன். சேர்ந்து ஆர்ப்பரித்து இயேசுவை உயர்த்துவோம். உயிர்த்தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார், இன்றும் உயிரோடு இருக்கிறார், நம்மை என்றென்றும் நடத்துவார். உயிர்த்தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார், இன்றும் உயிரோடு இருக்கிறார்,
ஜீவிக்க விரும்புகிறவர். இன்றும் அவர் மரணத்தை ஜெயித்து நம்மோடு வசிக்க விரும்புகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறவர். ஆமென், ஹalleluya. சேர்ந்து பாடலாமா? மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாயோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாயோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. எம்மாவோர் சீஷர்களின் எல்லாம் மன இருள் நீக்கினாரே. எம்மாவோர் சீஷர்களின் எல்லாம் மன இருள் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். இன்றும் உயிரோடு இருக்கிறார், நம்மை என்றென்றும் நடத்துவார். உயிர்த்தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். இன்றும் உயிரோடு இருக்கிறார், நம்மை என்றென்றும் நடத்துவார். சேர்ந்து ஹalleluya, ஹalleluya பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். ஹalleluya பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். உயிரோடு எழுந்த இயேசுவை மகிழ்ச்சியோடு சொல்லுங்க, என்றென்றும் அவரை உயர்த்துவோம். ஆமென். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனையிலே தேவன் இடைப்பட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? தகப்பனே, எங்களோடு கூட இந்த நாளில நீர் இடைப்பட்டு பேசினதற்காக ஸ்தோத்திரம். உங்க வசனம் விடுதலையோடு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அனுப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்துல கர்த்தர் ஆளுகை தொடர்ந்து இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இப்பவும் இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.